பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தந்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அன்னை பல்கலை பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு வழக்கு தீர்ப்பு அளித்ததை அடுத்து சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தந்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருக்கிறோம். தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருக்கிறது. இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடு ஆகியுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப இவ்வழக்கில் எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சுப்பிரமணியன், விவரங்களுக்கு நன்றி.